தஞ்சாவூர், அரியலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டுமாறு அப்பகுதி மக்கள் ஸ்டாலின் அரசை வலியுறுத்துகின்றனர். குடிக்காடு, மேலராமநல்லூர் இடையே உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படுவதால் அப்பகுதியை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள் பயன்பெறுவர். ஸ்டாலின் அரசு விரைந்து இப்பகுதியில் பாலம் அமைக்குமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த நிதியாண்டில் இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே உடனடியாக இதுக்கான நிதியை ஒதுக்கி எங்களுக்கு பாலம் கட்டுறதுக்கு அரசாங்கம் உடனடியாக ஆவணம் செய்யணும். இந்த பாலம் கட்டினா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகள் வசதிக்காகவும், அதே மாதிரி விவசாய பொருள் எடுத்து செல்றதுக்கும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்கள், அதே மாதிரி சமூக நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் போகிறதுக்கும் இந்த பாலம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. அதனால் அரசாங்கம் ரொம்ப கவனத்தோட இந்த பாலத்துக்கு உடனடியாக நிதி ஒதுக்கணுமாறு எங்கள் ஊராட்சியின் சார்பாக கேட்டுக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையத்தில் மது போதையில் சமூக விரோதிகள் படுத்து உறங்குவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமரும் இடத்தில் மது போதையில் விழுந்து கிடப்பது தொடர்கதையாகியுள்ளதால் பயணிகள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகமே மது போதையில் தள்ளாடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் கல்லாத்தூரில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லாத்தூர் ஊராட்சியில் மின் மோட்டார் பழுது காரணமாக கடந்த 15 நாட்களாக சரிவர குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. எனவே ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.